ஹேமா, நன்றி நீங்க வந்து இன்டர்வியூ ஓப்பன் சொன்னதுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இப்ப எத்தன மாசமா என்னோட படிக்கிறீங்க? நான் வந்து சரியா 5ஆம் மாசம் இடையில இருந்து தான் தொடங்கினான். 2 1/2 மாசம் தான் நான் படிக்கத் தொடங்கி. 2 1/2 மாசம். என்னோட படிக்க முதல் 2 1/2 நீங்கள் மாசம். வந்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்கள். எப்படி சிச்சுவேஷன் இருந்தது சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். இல்ல நான் வந்து அ வய டொச்லாண்டுக்கு வந்து 7 வருஷம். நான் ஆய்ஸ் மட்டும் தான் முடிச்சுட்டு வந்தேன் நான். நான் உங்களோட TikTokல நான் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு படிக்க ஸ்கூலுக்கெல்லாம் இங்க அன்மெல்டிங் பண்ணேன். நான் எனக்கு தனியா டொச்ல மட்டும் படிக்க பயம். உண்மையிலே எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் குறைவு. ஆனபடியே எனக்கு வெளியில போய் படிக்க பயம். அப்ப உங்களோட தமிழ் இத கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்ப எங்கட மொழியில ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும், ஒரு தைரியமா இருக்கும் படிக்கிறதுக்குண்டு. அப்ப நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு, அப்ப நான் கேட்கவே நீங்க எனக்கு உடனமே சொன்ன ஒரே ஒரு வசனம், "வயசு பிரச்சனை இல்ல. நீங்க யோசிக்க வேண்டாம். நான் சொன்னேன், எனக்கு 45 வயசு நான் படிக்க கஷ்டமா இருக்குது. இல்ல, அப்படி இல்ல. 60 வயசுலயும் படிச்சிருக்கிறாங்க என்னட்ட. ஆனபடியே நீங்க பயப்பட வேணாம்ன்னு சொன்ன நீங்க. சொன்ன உடனே நான் பிறகும் யோசிச்சுட்டு 1 மாசம் கழியே தான் நான் உங்கள்ட்ட கிளாஸுக்கு வந்தேன் நான். எனக்கு அது சரியான கவலையா போயிட்டு. என்னன்னா, நான் வந்து ஒரு 2 நாள் யோசிச்சேன் நான். கஷ்டமா இருக்கே, கஷ்டமா இருக்கேன்னு. அந்த ஒரு மனசு வந்து ஒரு நிலையில இல்லாம இருந்துச்சு. பிறகு 3ஆம் நாள்ல இருந்து அப்படியே வீடியோஸ் என்னன்னா, இப்போ கிளாஸ் தொடக்கத்துல இருந்து முடியிற வரைக்கும் அப்படியே வீடியோ அப்லோட் பண்றீங்க. இப்ப இது ஒருத்தர் நான் நினைக்கல அப்படி செய்தது. நான் அவரிடம் காண இல்ல. கேள்விப்படவும் இல்ல. மற்றது வந்து இவ்வளவு கூடிய தமிழ் விளக்கம். இப்படி ஒரு விளக்கத்தோட நான் முதல் டொச் என்றாலே ஏதோ பயந்தேன் நான். சரியா பயந்தேன் நான். இப்ப எக்ஸாமுக்கு அன்மெல்டிங் பண்ணாமலே நான் உங்கள்ட்ட வந்து ஒரு கிழமையிலேயே நான் பாஸ் பண்ணுவேன். நான் எக்ஸாம் எழுதுவேன். என்னால முடியும். அப்படி என்ற ஒரு தைரியம் வந்துட்டுது. இவ்வளவு நாளும் பயம். இப்ப வீட்டுல என் மகன் வந்து அவர் டொச்ச தமிழ் அவர் டொச்ச பாஸ். மகள் அபி 2 படிக்கிறா. அப்ப அவையலோட கதைச்சாலும் வந்து அவையே நம்ம ரிஷிஷ்கோட வச்சு கதைக்கலண்டா மகள் திருத்துவா. அது உண்மையிலே ஓகே. ஆனா எனக்கு பொறுமை இல்ல அவட்ட கேட்கறதுக்கு. கேட்டா சண்டை வந்துடும். 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அம்மா இப்படி இல்ல அப்படித்தான் சொல்லுங்கண்டா நான் இல்ல 2 தடவை தான் சொல்லுவேன். திருப்பி சொல்ல மாட்டேன். அது வந்து உங்கள்ட்ட அப்படி இல்ல. நாங்க என்னவோ தெரியல. உங்கள்ட்ட அந்த ஃப்ரீடமா கேட்டு திருப்பி திருப்பி படிச்சு அந்த ஒவ்வொரு நாளும் கடைசி ஒரு 10 20 வேர்ட்ஸ் ஆவது புது வேர்ட்ஸ் கற்றுக்கொள்றோம். கற்றுக்கொண்டு உண்மையிலே எனக்கு இந்த டேடி டாஸ்னா இப்ப கேட்ட உடனே டக்குன்னு வேற மைண்ட்ல முந்தி தடுமாறும் அப்படியா இப்படியாண்டு. இப்ப வேலை இடத்துல எல்லாம் முந்தி அப்படியே தெரியும். நாங்க அந்த வெளிநாட்டுக்கார டோச் கதைக்கிற மட்டும் தெரியும். அப்ப இப்ப அப்படி இல்லை. இப்ப வடிவா வசனம் சேர்த்து ஆறுதலா கதைப்பேன். அப்ப கேட்பேன் கேட்கிறவங்க. நீ இப்ப 1 மாசமா வித்தியாசமா கதைக்கிற எப்படி என்று. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் அப்படி எங்கட முட்டஸ் பிராகவிலே நான் படிக்க ஆன்லைன்ல படிக்கிறேன். ஆனபடியே எனக்கு விளக்கம் கூடவா இருக்குது என்று. உண்மையிலேயே அபிலாஷ் நான் இப்படி ஒரு இடமுமே கேள்விப்படையில. எனக்கு உண்மையா ஃபீல் மால் தாங்க ஃபீல் மால். எனக்கு இப்படி உங்கள்ட்ட வந்து நான் அதை சரியான கவலைப்படனா ஆன்ஃபங்கன்லயே வந்திருக்கலாமோன்றது ஒரு கவலை. ஆனா என்னண்டா இப்ப நாங்க வீடியோ வந்து ஐனஸ்டோன்ற வீடியோ நாங்க மினக்கட்டு இருந்து பாக்குறோம். ஆனா அது நல்ல விஷயம். உண்மையிலேயே நான் வந்து சமைக்க போட்டுட்டு கேட்பேன். வேலை செய்ய கூட சில நேரம் ஹோஃபேரா போட்டுட்டு வேலை இடத்துலயே பாக்கெட்ல போனை வச்சுட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்ப நீங்க வந்து நடுவுல தானே வந்த நீங்க 2, 3 மாசம் இப்படி 4 மாசம் லேட்டா தானே ஏன் நான் இப்ப வந்தீங்க. சரியா படிச்சது வந்து 2 1/2 மாசம் தான் நான் உங்கள்ட்ட படிச்சேன். ஓ! ஆனா அப்படி லேட்டா வந்தா போல உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்தா, இல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஓகேயா இருந்தா? புரியிற மாரி இருந்தா? இல்ல பார்க்க ஓகேயா இருந்தது. என்னன்னா இப்ப அந்த கணக்க வீடியோ போனபடியா இப்ப நாங்கள அந்த டைம் எடுத்து பார்க்கோணும். அது முக்கியம். அது எங்கட பிரச்சனை தான். என்ன நாங்க கட்டாயம் அத பார்த்தா தான் விளங்கும். இப்ப நீங்க கிளாஸ்ல சொல்லிக்க அப்படியே டக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த பாடம் விளங்கிரண்டா இந்த வீடியோல போய் உடனே பாருங்கன்னு. அப்ப உடனே அத எடுத்து கூட நான் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்க சொன்ன உடனே. ம்ஹ்ம். அது பெரிய விஷயம். அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்க்கிறது. ம்ஹ்ம். நான் வைஸ்பில் நான் வந்து அ சொன்டாக் நான் கிளாஸ் 2க்கும் அட்டெண்ட் பண்ணல. ஆனால் 2மே நான் 2 மணித்தியாலம் நேற்று இரவு அ பெட்ல இருந்து பார்த்துட்டு தான் படுத்தேன். 2 மணித்தியாலம் அப்படியே அந்த தொடர்ந்து ஸ்வைம் பார்த்தேனா, ஐன்ஸும் பார்த்தேன். ம்ஹ்ம். அப்ப அது பார்த்தோனே கொஞ்சம் கவலையா போயிட்டு என்னடா சரியான வித்தியாசமான இது அக்குசட்டிவ் டாட்டிவ் அதெல்லாம் வீடாகோளம் செய்திருந்தேன் நீங்க. அது பிராக்டிஸ் நல்லா இருந்தது. அப்ப யோசிச்சேன் இனிமேலும் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது என்ற. எனக்கு என்னவோ அந்த கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு திருப்பி கேட்கறதால இன்னும் கூட பேச அந்த மாதிரி தோணுது. ம். யாஹ்!
யா, யா, யா. Yeah. அப்ப உதாரணமா வந்து இப்ப ஒரு ஆள் வந்து டைம் இருக்கு படிக்கிறதுக்கு, எப்படி படிக்கணும்னு தெரியாதுன்றால் வந்து நீங்க சொல்லுவீங்களா? நீங்க இப்பயே நீங்க அ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பதிஞ்சுட்டு எல்லா வீடியோஸ் பார்த்தாவே எனக்கு யா விளங்கும். நான் அப்படித்தான் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளரு எனக்கு அவ நான் தான் அவ இதாண்டு விட்டு நான் அப்ப அவ சொன்னா இல்ல நீங்க வேலைக்கு தொடங்கிட்டீங்கன்னா இன்னொரு நாளும் இல்ல நானும் இடையில இருந்து தான் தொடங்கினான் எனக்கு சரியா விளங்குது நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவட மகளோட பர்த்டே பாடி போயிருந்த டைம்ல தான் நான் அவக்கு சொன்னேன் நான் எனக்கு கிளாஸ் இருக்கு நம்ம வேலையை போகணும்னு சொல்லதான் அப்ப அவ படிக்க போறேன்னு கேட்ட உடனே அப்ப நான் உடனே சொல்லி அவ அடுத்த நாளே அண்டே லிங்க் எல்லாம் அனுப்பி உங்களோட கதைச்சிட்டு உடனே அவ ஜாயின் பண்ணிட்டா கிளாஸ். சூப்பர். அப்ப அந்த இப்ப எனக்கு அது இருந்தது. அப்ப அவவும் வேலைக்கு போறவ அவக்கும் அந்த படிக்க என்ன மாதிரிதான் அவன் கொஞ்சம் பயந்தோண்டு இருந்தா. அவ வந்து 4 வருஷம். அப்ப அவன் படிக்க யோசிச்சு கொண்டு இருந்தான். இல்ல அபிலாஷிட்ட படிச்சா கட்டாயம் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. கட்டாயம் அந்த விளங்கக்கூடிய மொழி விளங்கக்கூடிய வகையில விளங்கப்படுத்துவேன்னு சொன்னான். இப்ப எங்களுக்கு ஒன்று தெரியாதுண்டா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு அது மினாக்கிட்ட டைம் எடுத்து இப்ப 1 மணித்தியால கிளாஸ் இல்லையே எங்களுக்கு 1.5 மணித்தியாலமும் போகுது 2 மணித்தியாலமும் ஆகுது சில வழியில கூடுதலா அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எங்களுக்கு உண்மையிலே அது பெரிய விஷயம். இப்ப படிப்பு அதோட சரியான பில்லிக இப்படி ஒரு இடத்துலயும் இப்படி இந்த காசுக்கு ஒருத்தர் படிப்பிக்க மாட்டேன். அது சரியான இது எல்லாருமே நான் கேட்கிற எல்லாரும் என்ன 80,000 படிக்கிறீங்களா? நான் 5 நாளும் கிளாஸுக்கு போகலாம் எத்தனை மணித்தியாலும் படிக்கலாம் எல்லா கிளாஸுக்கும் போகலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் அபிலாஸ் எல்லா 7 நாள் கிளாஸும் 7 நாள் கிளாஸ். பார்க்கலாம் 7 நாளும் கிளாஸ் மற்றது எல்லா கிளாஸும் படிக்கலாம் எல்லா கிளாஸுக்கும் வரலாம் அந்த கண்ட்ரோல் அண்டி இல்ல அப்படி அந்த சரியான ஒரு இது உண்மையிலேயே இப்படி கிடைக்காது. நான் கட்டாயம் பாஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நாங்க பாஸ் பண்ணுவோம் கட்டாயம் பாஸ் பண்ண வேணும். சூப்பர். இப்ப எனக்கு இப்ப 5 தான் வீசம் தந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு 4 இன்னைக்கு ஹவுஸ்லேண்ட் டெர்மின் இப்ப நான் இப்ப நினைச்சிட்டு போறேன் இந்த வருஷம் மட்டும்தான் நான் இந்த 5 இது எடுப்பேன் அடுத்த வருஷம் நான் டோச்சா பாஸ் எடுத்துருவேன் நினைச்சு கொண்டுதான் போறேன். அந்த எனக்கு மனசுல எப்ப நாங்க ஒரு விஷயத்த நாங்க நேர்ந்துட்டோமோ, அது வந்து ஒரு நடக்கிற மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். என்ன? எனக்கு அந்த 1 மாசமா உண்மையிலேயே நான் ஒரு பயந்து தான் இருந்தேன். எனக்கு அப்படி வருமா வராதாண்டா அப்படி எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு இப்ப அந்த இதுகள் செய்ய இப்ப மகள் எல்லாம் வந்து அந்த இதுல பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து தருவா பார்க்க சொல்லி. அப்ப அந்த கூடுதலான இதெல்லாம் இருக்கு எனக்கு இந்த புக்குகள் எல்லாம் இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ராவா நான் யோசிச்சு கணக்கு ரை பண்ணினா எனக்கு ஒன்றுமே படிக்க கஷ்டமா இருந்தது. இந்த வழியில நான் அதை பிடிச்சு கொள்ளணும். நான் உங்கள்ட்ட படிச்ச பிறகு யோசிச்சுட்டேன். இப்ப நான் கட்டாயம் எக்ஸாமுக்கு பேஐன்ஸ் எழுதுறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்டா தனியா பிரீஃப் மட்டும்தான் நான் பழகணும். அதுக்கும் கதைக்கிறதுக்கு அந்த ஓட்டுங்க சட்சவும் படிவா பிடிச்சிட்டேன்டா நான் ஹோரம் செய்வேன் லேசன் செய்வேன் இதுக்கும் செய்வேன். இந்த பிரீஃப் தான் முக்கியம். அதை எழுதி பழகிட்டேன்டா எக்ஸாம் போயிடுவேன். இப்ப ஹேமா, கணக்க நீங்க எல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. கணக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு ஆட்கள் எனக்கு எழுதினவே வந்து WhatsAppல எல்லாம் எழுதினேன். எப்ப நீங்க அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எனக்கு நடுவுல வர விருப்பம் இல்ல. எனக்கு புது பேட்ச் தொடங்கி நான் வாரேன் 2, 3 மாசத்துலயோ வாரேன்ட்டு அவைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம்? அவைக்கு சொல்ல விருப்பம் இதே தான் நீங்க திருப்பியும் இப்படியே தான் படிப்பிக்க போறீங்க. இதே ஆரம்பத்தில இருந்து வார மாதிரியே தான் பெறப்போகுது. இவை இப்பவே அன்பாங்கன் பண்ணலாம். படிச்சு கொண்டு இருந்துட்டு இவை பார்க்க வந்தா இன்னும் பெசாவா இருக்கும். அவைக்கு இப்ப இந்த வீடியோ இப்ப அண்மையிலும் பண்ணிட்டா நீங்க முழு வீடியோவும் அவைக்கு அப்படியே போய்கொண்டு இருக்கும் தானே. இப்ப அவையல் அதுல பார்த்து கொண்டே இருந்து கொண்டு இப்பவே போகலாம். இடையிலேயே படிச்சுட்டு போனா இன்னும் நல்லா. இப்ப நானுமே அப்படித்தான் யோசிச்சேன் நான் முதல். நான் 3ஆம் மாசம் கடைசியில தொடங்கிட்டீங்க கிளாஸ். நான் வந்து அது 5ஆம் மாசம் அப்ப யோசிச்சேன் 2 மாசம் இதா போயிட்டு வேஸ்டா போயிட்டது. நான் அடுத்த பட்சுக்கு வருவேன் வந்து பாப்போம்னு தான் நான் வந்தேன். அவ வந்து பார்த்தோன்னே நீங்க சொன்னீங்க இல்ல நான் முழு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். அப்படி என்று சொன்னா போல ஓகே நாங்க அதே படிச்சதை நீங்க அப்படியே தானே திருப்பி போடுறீங்க. அப்ப எங்களுக்கு டைம் இல்லாட்டிக்கும் எந்த வித அது ஒரு நல்ல விஷயம். இப்ப நான் இண்டை பார்க்கலன்னு சொன்னா வந்து உடனே மினக்கட்டு இருந்து அந்த 1 மணித்தியாலம் இருந்து படிச்சு அதை அப்படியே பார்த்து எடுத்து விருப்பம்டா திருப்பி எழுதி பார்த்து நான் என்ன செய்யறேன்டா இப்ப நீங்க படிப்பிக்கிறத திருப்பி எழுதுவேன் கொப்பியில நான் வச்சிருக்கிறேன் கொப்பி. இந்த வீடியோ பாக்குறன்றதை விட எழுதுறதால எழுத்தும் எங்களுக்கு கையில படிஞ்சிரும். அந்த எல்லா வேர்ட்ஸும் தெரியும் கூட எழுதுறதால இன்னும் கொஞ்சம் மண்டைய கூட நிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதால இப்ப நீங்க படிப்பிக்க நான் இதெல்லாம் எழுதிடுவேன்.
எல்லாம் எழுதித்தான் நான் படிக்கிறேன். நான் இப்ப கோப்பில எல்லாம் எழுதினான் எல்லாம் எழுதித்தான் இப்ப நீங்க படிப்பிக்க இதெல்லாம் அப்படி எழுதுவேன். அப்படி எழுதிதான் படிக்கிறேன். நான் வாவ்! தனியா வீடியோ மட்டும் பாக்குறேன் இல்ல. என்ன எழுதினா சுகம் உண்டு. அப்புறம் இப்ப நீங்க தமிழ் சொல்லாததுக்கு நான் தேடி பிடிச்சு தமிழோட பார்த்து கீழ எழுதுவேன். அந்த குயிக்கா விளங்குது. சரியான விளக்கம் கூட. ஆனா உண்மையில உங்களோட தமிழ், நீங்க தமிழ் தெரியான்னு சொன்னீங்க, வடிவா தெரியானா நான் இல்ல. சரியான விளக்கம் கூட தமிழ்ல எங்களுக்கு. உண்மையில நீங்க சரியான தமிழ் விளக்கம் கூட. உண்மையிலேயே விளக்கம் கூட. தேங்க் யூ, வடிவா தேங்க் யூ, தேங்க் யூ. விளங்கப்படுத்துவீங்க. நீங்க ஹேமா நீங்க வந்து இப்ப கிளாஸ்க்கு வந்ததுல இருந்து எனக்கு வந்து தெரியுது நீங்க தைரியமா, மோட்டிவேஷனா படிக்கிறீங்க, உற்சாகப்படுத்தி எல்லாம் படிக்கிறீங்க, கேள்வி எல்லாம் கேட்கிறீங்க. என்ன நம்பலாம இருக்கு. நீங்க முந்தி வந்து வரும்போது பயமா இருந்தது. வரலாமா இல்லையா? இயலுமா இல்லையான்னு. சரியான பயம் எனக்கு. இப்ப இதே இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மகள் தான் சொன்னவா, இல்லையம்மா இது நீங்க படிப்பீங்க, விளங்கப்படுத்துவினம். ஏன்னா நீங்க தனியே இருந்து அவ சொன்ன ஒரு வசனம் என்னன்னா, அம்மா உங்களை விட அவர் யங்கா இருக்கிறபடியா அவருக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும்ன்றது தெரியும். அதனால நீங்க எந்தவித டென்ஷனும் இல்லாம படிக்கலாம். நீங்க அன்மெல்டிங் பண்ணுங்கன்னு அவ தான் கரைச்சல் படுத்தி இப்படி இருந்த ஒன்றுமே செய்யலாம். நீங்க படிக்கவே வேணும். நீங்க எங்கள்ட்டையும் படிக்கிறீங்க இல்ல, நல்ல நீங்க புள்ள. படிக்கவே சூப்பர் புள்ள. வேணும். ஓ அப்படித்தான் சொன்னவா. நீங்க படிக்கவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவா. இல்லையம்மா நீங்க செய்வீங்க, நீங்க செய்ய முடியும். அவ சொன்னவா. அவ வந்து 10 வயசுல வந்தவா. 10 வயசுல இங்க வந்தவா. அப்ப வந்து வந்து அடுத்த ஒரு 4 மாசத்துலாம் குரூன்ஷுலா படிச்சவா. அடுத்த உடனே ஸ்கூலுக்கு விட்டுட்டினாம். அது பிறகு நான் அப்பவே அபிலாஷ் ஸ்கூலுக்கு பதிஞ்சிட்டேன். நான் கொரோனா பிரச்சனையால எனக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம் போயிட்டு. ஆ எஸ், எஸ். யா. பிறகு என்ன செஞ்சேன், பிறகு அதுக்கு பிறகு வேலை என்று வெளிக்கிட்ட உடனே பிறகு எனக்கு படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற இல்ல. யா. இப்ப எல்லாம் பக்கத்துல இருக்கு, எல்லாரும் இங்க இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு போட்டு அப்படியே இருந்துட்டேன். ம்ஹ்ம். அப்ப என்ன மண் சொல்லுவார், கடைசி காலம் வரையும் உங்களுக்கு நீங்க தான் இது படிக்கத்தான் வேணும், கட்டாயம் படிக்கணும் படிக்கணும். உங்களுக்கும் இப்ப பிளஸ் மகள் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டும் எடுக்கணும் தானே என்ன? அதுக்கும் தேவை. அதை விட அதுக்கு உங்களுக்கு இது செய்ய விரும்புமா? ஒரு ஹவுஸ் பில்டிங் மாரி எல்லாம் செய்ய விரும்புமா? இல்ல இப்ப நான் வந்து இப்ப இது சரி வந்தால் நான் அது கட்டாயம் செய்வேன். இப்ப நான் இது ஓகே. பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா கட்டாயம். ஏன்டா படிச்சு எல்லாமே விளங்கிட்டேன்டா அப்புறம் அடுத்த பயம் இல்லாம போயிரலாம்ல யா. செய்யறதுக்கு. இப்ப யா. இப்ப சூப்பர். இப்ப உதாரணத்துக்கு என்னோட இப்ப ஒரு தன்சானியா பிள்ளையோண்டு இங்க ஃப்ரெண்ட் இந்த இவட்ட அண்ணாட பேர பிள்ளைய பார்க்க ஓபியா மேட்சனுக்கு வந்திருக்கிறா தன்சானியாவில இருந்து. அவ வந்து படிக்கிறாவாம். அவ வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான் படிக்கிறா. தனியா டச்சுல படிக்கிறா. அவ போயிட்டு கதை கேட்க சொன்னா சரியான சுவையா எனக்கு. அப்ப எனக்கு எப்படின்னு கேட்டா, அப்ப நான் சொன்னேன், இல்ல எங்களுக்கு முட்டஸ் பிரகாவில எங்களுக்கு எக்லேர் பண்றபடியே எங்களுக்கு சரியான லைஃப் ஸ்டவா இருக்குன்னு சொன்னா யா குழுக்குலிஷன்னு சொல்லிட்டு போறா. இப்ப கண்டுட்டு அப்ப காய்ச்சனா அப்ப சொன்னவா. தன கஷ்டமா இருக்கு தனியா. உண்மையிலேயே அப்படி தனியா டச்சுல படிக்க இயலாது. என்ன பொறுத்தளவுல எனக்கு அது கஷ்டம். நோ, நோ. இருக்கிற மொழிய என்ன வச்சு படிக்கணும். எஸ். இருக்கிறத வச்சுதான் அது படிக்க முடியும். இப்ப போயினாலும் புள்ளைய ஒண்ணும் பாருங்கோ, விடாது. முதல்ல ஒரு பேபி புள்ள பிறந்து வளரேக்க வந்து ஒரு மொழியும் இல்லாம முதலாவது மொழிய படிக்கிறது ஒரு டிஃபிகல்ட் பிள்ளைக்கு. இதான் இறைச்சி, இதான் இது, இதான் விளையாட்டு சொல்லி விரல ஐயா, காட்டி தரும். அப்ப அது ஒரு மொழி பிடிச்ச பிறகு மற்ற மொழிய படிக்கிறது, அத வச்சு சும்மா பாலத்த கட்டலாம். ரைட்? ஐயா, 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 ஐயா. அப்ப எஸ். இட்ஸ் ஓகே. உண்மையா நீங்க கிடைச்சது பெரிய விஷயம். அது ஏதோ 7 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்க படிக்கணும். அது உங்கள்ட்ட தான் படிக்கணும் இருந்திருக்குது. கிடைச்சிட்டது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அப்ப எல்லாரும் என்ன கேட்டவ, நீங்க டொச்லாண்ட்ல இருக்கிறீங்க, சுவிஸ் டொச் வேற படிக்க முடியுமா? நான் சொன்னேன், இப்ப சுவிஸ் டொச்ன்னா எல்லாம் அப்ப என்ன மகள் சொன்ன விஷயம், அம்மா 1, 2 வேர்ட் மட்டும்தான் அதுக்குள்ள வித்தியாசமா கதை. அது உங்களுக்கு கதை கேட்க வித்தியாசம் தெரியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க படியுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படி 7 நாளும் கிளாஸ், வீடியோ அதெல்லாம் வேற எங்கேயுமே உங்களுக்கு அமையாது. உங்களுக்கு அது கஷ்டம் வேற எங்கேயும் படிச்சா. நீங்க தொடர்ந்து படிங்கம்மா. இதே நல்லம்மண்டு. இப்ப எல்லாருமே கேட்கிறோம் இதுதான். அவையில அந்த சுவிஸ் டொச் வேற, ஜெர்மன் டச் வேறேண்டாப்புல கேட்பினா. நான் சொன்னேன் இல்ல எனக்கு எல்லாமே விளங்குது. அந்த எர் பிரச்சனை அந்த அது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். அது நாங்க கதை கேட்க அவருக்கும் விளங்கும். அவர் சொல்லிக்க எங்களுக்கும் விளங்கும். அப்ப அந்த எங்களுக்கு ஓகேன்னு புரொனன்சியேஷன் சொல்லிச்சேன். ஏஆர்ன்னு நீங்க சொல்வீங்க. நாங்க ஏ ஏஆர். யா. யா எஸ். யா 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 அதுகள் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ஓகே எல்லாமால ஸ்கூட் ஃபீல்மால் தாங்க அபிலாஷ் இப்படி ஒரு படிச்சு நான் கட்டாயம் பாஸ் பண்ணி அவன் பாஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் கட்டாயம், கட்டாயம் எக்ஸாம் கட்டாயம். எடுப்பேன். தேங்க் யூ ஹேமா. நீங்க கிளாஸ்க்கு வர்றதுக்கு அப்போ சொன்ன மாதிரி கிளாஸ்க்கு வர்றதுக்கு நன்றி. கேள்வி கேட்கறதுக்கு நன்றி. இப்ப நாங்க ஆ. வரத்தானே அபிலாஷ் மேடம். அது எங்களுக்கு தானே. நீங்க ஓ! இவ்வளவு மினக்கட்டு எங்களுக்கு படிக்க இப்ப எனக்கு எல்லாம் உண்மையில ஒரு நாள் கிளாஸ் கட் பண்ணினா சின்ன கவலையா இருக்கு. நான் கிளாஸுக்கு வந்ததுக்கு 2.5 மாசத்துல இந்த ஒரு நாளும்
மற்றது இன்னும் ஒருக்கா மகள் கிளாஸ் பாட் போனவா போஸ்டம் போனவா அவ ஏத்த போய்க்கல ஒரு நாள் இந்த 2 நாள் தான் நான் கிளாஸ் வாழ்க்கையில கட் பண்ணப்பட்டிருக்குது. இனி அந்த பிள்ளை நடக்காது. ஏன்னா எனக்கு அது அந்த ஸ்கூலுக்கு போகாத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த என்னதான் வீடியோல நான் பார்த்தாலும் இப்ப வந்திருந்து படிக்க நீங்க எங்களை கேள்வி கேட்க எங்களுக்கு இது சொல்லேக்க சரியோ பிள்ளையோ அது அடுத்த பிரச்சனை. இப்ப எங்களுக்கு தோன்றதை நாங்க சொல்றோம், அது பிள்ளையண்டா நீங்க விளங்கப்படுத்துறீங்க, சரியன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கല്ലോ நான் சரியா சொல்லிட்டேன் என்றது. இப்ப வீடியோ பாக்கல அது அப்படியே இது படிச்சு கொண்டு போறத பாக்குறோம், அவ்வளவு தானே. அப்ப அவ அந்த ரேணுகா வந்து சரியான கொஞ்சம் என்ன சொல்றது பயந்தவ. அப்ப நான் சொன்னேன் நானும் இப்படித்தான் இருந்தேன்னா, ஆனா அபிலாஷிட்ட எந்த பயமும் வேண்டாம், எல்லாருமே இல்ல எல்லாரும் படிச்சாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் தெரியாம தான் படிக்க போறோம், தெரிஞ்சா ஏன் படிக்க போறோம் நாங்க கிளாஸுக்கு, தெரியாது கேட்க போய்தான் படிக்க போறோம். அது வந்து அவர் ஒரு ஆசிரியர், அவர் வந்து அப்படி நினைக்கவே மாட்டார். என்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதா அவர்கிட்ட வேலையே, தெரியாத படிப்பிக்கிறதா ஆசிரியர்கிட்ட வேலையே, தெரிஞ்ச அப்புறம் அவர் ஒரு கிளாஸ் தொடங்கி படிப்பிக்கணும். மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க, சூப்பர், நல்லா இருக்கு. அப்ப நான் அவ கதை காட்டிக்கு அந்த குரூப்ல விடைக்கல சில வேலையெல்லாம் அவவோட நான் குரூப்ல வந்துருவேன். அப்ப நான் கிளாஸ் முடிச்சு போன் அடிச்சு கேட்பேன் அவட்ட, ஏன் நீங்க கதைக்கிறீங்க இல்ல, வாய் திறந்து கதைங்க, சரிப்புல பிரச்சனை இல்ல, குரூப்ல விட்டா நாங்க எல்லாரும் சரியா கதைக்கிறேன் இல்ல, அதுக்காக இல்ல. அபிலாஷ் அப்படி விடுறது வந்து எங்களுக்குள்ள தெரிஞ்சிட்டு வச்சு நாங்களே கதைச்சு நான் கதைச்சு பழகட்டும் தான் வரும். அதெல்லாம் பெரிய விஷயம் அபிலாஷ். அந்த நீங்க குரூப்ல விடுறது சரியான பெரிய விஷயம். என்னன்னா நாங்க இப்ப எக்ஸாமுக்கு போனா இங்கிலீஷுக்கு இன்னொரு ஆளோட தான் எங்களை விட போறாங்க. அப்போ ஒரு பயம் இல்லாம இருக்கும், நாங்கள் அந்த கதைச்சு பழகினா பயம் இல்லாம இருக்கும். உண்மையிலேயே உங்களோட இந்த என்ன சொல்றது உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியான நீட்டா இருக்கு, நல்லா இருக்குது. உண்மையா இப்ப நான் படிக்க சில நேரம் மண் கேட்டுக்கொண்டு பேர் இருந்துட்டு சொல்லுவார், மற்றாக்களுக்கே சொல்லுவார் சரியான விளக்கம், நல்லா படிப்பிக்கிறார், நல்ல ஒரு இடத்துல. இப்ப நாங்க தச்சமே டைம் பார்த்துட்டு சொல்லுவார் கிளாஸ் எல்லோ கிளாஸ் எல்லோன்னு. ஓ கிளாஸ் தான் அப்படி. அந்த அவையில இப்ப அவைக்கு வீட்டிலேயே வித்தியாசம் தெரியுதான், நான் உங்கள்ட்ட படிக்கிறேன் ஏன்டா சிரிச்சு போட்டு சொல்லுவார். ஓ இப்ப அம்மாக்கு தமிழ் வராதுன்னு மகள்கிட்ட சொல்லுவார், அம்மாக்கு இப்ப தமிழ் வராது, அம்மாக்கு டச் தான் வரும், அபிலாஷிட்ட படிக்கிறாள் சரி சிரிச்சு போட்டு சொல்லுவார். நாங்க ஜெர்மன்கார அம்மா சுவிஸ்காரியன்னு சொல்லுவீங்க. நான் என்னால இயன்ற அளவு இப்ப அந்த டச் வார்த்தையே பாவிச்சு கொள்றேன், ஏன்னா அப்பதான் பழக்கத்துக்கு வேற. முந்தியவே லைட்டா சிரிச்சா கோவத்துல விட்டுருவேன், கதைக்க மாட்டேன் திருப்பி. இப்ப அப்படி இல்லை, இவ சிரிச்சாலும் நான் கதைக்கிறது. அப்ப இவர் சொல்லுவார் சிரிக்க சிரிக்க கதைக்கணும், கதைச்சாதான் வரும்ண்டு. உண்மையிலே சரியான மோட்டிவேஷன் அபிலாஷ், நீங்க உண்மையா சரியான பெரிய விஷயம், நீங்க கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். நான் பாஸ் பண்ணிட்டு எல்லாம் பாஸ் பண்ணி முடிய நான் சுவிஸ்ல இவட்ட அண்ணோட மகள் இருக்கிறா, பாசல்ல இருக்கிறா. அவ அந்த லொன்சா இதுலதான் வேலை செய்யறா. அப்ப நான் நெடுக சுவிஸுக்கு வாரினாங்க, ஃபெரியனுக்கு நெடுக வாரினாங்க. நான் பாஸ் பண்ணின அப்புறம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். ஓகே வாங்க சூரிச்சு வாங்க, நோ ப்ராப்ளம். எல்லாரும் எக்ஸாம் பாஸ் பண்ணி போட்டு அங்க சுவிஸ்ல இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு நாள் சந்திக்கலாம். எஸ் அப்படி சே யா சூப்பர், நல்ல ஐடியா. ஓகே நல்ல ஐடியா. உங்களுக்கும் ஒரு இதா இருக்கும், எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். உண்மையிலேயே அது பெரிய விஷயம். ஏன்னா இதே டொச்ச நாங்க ஊர்ல படிக்கிறதுக்கு உண்மையிலே அபிலாஷ் ஆயன்ஸ் படிச்சு பாஸ் பண்ணி நான் முதல் ஃபெயில் பண்ணிட்டேன். நான் ஆயன்ஸ் படிச்சு 6 மார்க்ஸ் எடுக்கணும், எனக்கு வந்தது. சுவாய் மார்க்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டைம். நான் அழுதுட்டு நான் இவரை சொன்னேன், நான் வரவே இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்துட்டு போங்க ஊருக்கு, நான் வரவே இல்லை என்று சொல்லி போட்டு திருப்பி கேட்டு நான் எங்கேயாவது காசு கொடுத்து சர்டிபிகேட் எடுத்தாருங்களான்னு சொன்னேன். நான் ஒரு நாளும் இல்லை, 2ஆம் தரம் படிங்க, படிக்கலும் படிச்சு வாங்க. 2ஆம் தரம் ட்ரை பண்ணி செக்ஷன் 66 மார்க்ஸ் எடுத்தேன். 2ஆம் தரம் பாஸ் பண்ணி 2ஆம் தரம் எடுத்து அதுவும் 2ஆம் தரம் 2 மாசத்துல திருப்பி எடுத்துட்டேன். 3 மாசம் தான் படிச்சது. ஆனா அபிலாஷ் அங்க வந்து இவ்வளவு விளக்கமா தமிழோட, ஆனா தமிழ் மாஸ்டர்கிட்ட தான் படிச்சேன் நாங்கள், இவ்வளவு விளக்கமா எல்லாம் அப்படி படிப்பிக்க இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒரு கம்ல இருக்கிறா இங்க, அவ சரியான கட்டிக்கறி. அவதான் எனக்கு செகண்ட் 2ஆம் தரம் நான் படிக்கக்குள்ள அவதான் எனக்கு ஹெல்ப் பண்ணினவா. அவ முதல் தரமே அங்க படிக்கக்குள்ள 86 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணினவா. அவ இங்க வந்து ஓகே, அவவும் இப்ப உங்களோட இதை கேட்டுட்டு அவ இங்க படிச்சுட்டா, அவ ஸ்கூல்ல போய் படிச்சா, அவ சரியான கட்டிக்காரி, அவ படிச்செல்லாம் பாஸ் பண்ணிட்டா, ஐன்ஸ் எடுத்து இப்ப பேஸ் போய் படிக்கிறா. அப்ப அவாவுக்கு பெரிய சந்தோஷம், நான் உங்கள்ட்ட படிக்கிறேன். ஒவ்வொரு நாள் அடிப்பா, ஒரு நாளைக்கு அடிச்சு கேட்பா, எப்படி அக்கா போகுது கிளாஸ், எப்படி படிக்கிறீங்கன்னு.
நான் கேள்விப்பட்டேன் வந்து அதான் இப்ப ஊர்ல எல்லாம் வந்து கேள்விப்பட்டேன் 2 அடி 3 மாசம் தான் கோர்ஸ் நடத்துறேன்ட்டு. ஆனா யா எனக்கு வந்து விருப்பம் எனக்கு வந்து இன்னும் ஒரு என்னால அனுபவிச்சு ஒரு உணர்வு மாதிரி எல்லாம் வர்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4, 5, 6 மாசம் தேவை. அந்த அந்த யா 6 மாசம் ஓகேண்ணே. இப்ப நீங்க ஒரு 4 மாசம் படிப்பிச்சுட்டு விட்டா, நாங்க திருப்பி அது எல்லாம் ரொக்கா கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு 2 மாசம் கழிய நாங்க எக்ஸாம் எடுத்தாலும் பிரச்சனை. அங்க 3 மாசம் தானே அபிலாஷ். ஆ. 3 மாத கோர்ஸு காசு கட்டணும். 3 மாசத்துல எக்ஸாமுக்கு அனுப்பிருவாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா, நாங்க திருப்பி அந்த 3 மாசத்துக்கு திருப்பி கோர்ஸ் கட்டி படிக்கணும். ம். திருப்பி கட்டி படிச்சு திருப்பி அது சரியான கஷ்டம். அங்க அங்க தனியா எக்ஸாமுக்கு இப்படித்தான் பெறும். இதுதான் பெறும். இவ்வளவுதான் படிப்பிக்கிறது. அங்க இப்ப நான் இந்த ஒருக்கா சொல்லிக்கல யாருக்கும் கோவம் வந்துட்டு வேற கிளாஸ்ல சொன்னவே இல்ல அங்க வடிவா படிப்பிக்கணும்ண்டு அப்படி இல்ல அது அது வந்து இப்ப ஸ்ரீலங்காவுல யாழ்ப்பாணம் வவுனியா எல்லாம் நான் வவுனியாவுல தான் படிச்சேன் நான் யாழ்ப்பாணம் எல்லாம் ஓரளவு ஓகே வவுனியாவுல மாஸ்டர்ஸ் மாதிரி இல்ல சரியான கஷ்டம் அது இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த மாஸ்டர் தான் நான் படிச்சேன் நான் ம். அப்படி படிச்சு அவர் அந்த ஒரு தமிழ் விளக்கமா படிப்பிக்க மாட்டேன் இதுதான் வெறும் இதுதான் இப்படித்தான் அந்த பேப்பர் மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டேன் Yeah. ஆனா நீங்க அப்படி இல்லை நீங்க நான் கூட ஆயன்ஸ் கிளாஸ் நான் வீடியோ பாக்குறேன் நான் கிளாஸுக்கு வரையில வீடியோ பாக்குறேன்னா நீங்க அந்த என்ன சொல்றது கிண்டர் கார்டன் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இல்ல ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லி கொடுக்குறீங்க உண்மையிலேயே சரியான இதா இருக்குது ம். உண்மையிலேயே சரியான பிரியோசனம் உங்களுக்கு அங்க ஆனா உண்மையிலே அந்த அவ்வளவு பெற்ற புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும் அவ்வளவு உண்மையா அவ்வளவு தாங்க காசு தெரியுமா? குறைய எடுக்கிறது இந்த 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 எல்லாருக்குமே இங்க எல்லாம் 350 € வேணும் ஒரு மாசம் படிக்க 270 € மாசம் மாசம் கட்டணும் நாங்க படிக்கிறதுக்கு நாங்க ஸ்கூல்ல படிக்கிறேன்டா அதுவும் காலையில இருந்து மத்தியானம் வரையும் சூப்பர் நாங்க வேலைக்கு போயிடலாம் அது படிக்க போனா வேற ஒரு அலுவலம் செய்யலாம் இது நீங்க நாங்க வேலைக்கு போகலாம் வீட்டு வேலை செய்யலாம் அதுக்கு அப்புறம் படிக்க டைம் இருக்குது அதுக்கு அப்புறம் அப்படித்தான் கஷ்டப்பட்டு டைம் இல்லைன்னாலும் நீங்க வீடியோ போடுறீங்க அது ஃபுல்லா பார்க்கலாம் விளக்கமா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு அபிலாஷ் உண்மையிலேயே டாங்க ஃபீல் திருப்பி அவங்க என்ன என்ன இதை விட ஒரு பெட்டரான மார்க்கெட்டிங் வீடியோ செய்யலாம் அது இப்படி 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 நீங்க நல்லா கதைக்கிறீங்க சூப்பர் அடுத்த அடுத்த இன்டர்வியூல வந்து இப்படி நாங்க திருப்பி இந்த செய்வோம் ஆனா ஃபுல் டாய்ச்ல மட்டும் இன்டர்வியூ நடப்போம் ஓகே 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 நான் எக்ஸாம் போகும்போது அதை ஒரு அப்படி செய்வோம் எல்லாம் நீங்க எல்லாம் பாஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் எல்லாம் பாஸ் பண்ணி முடிச்ச பிறகு நான் இந்த அனுபவத்தை வந்து நான் டொச்சிலேயே அப்படியே சொல்லுவேன் வாவ் சோ சந்தோஷமா இருக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் இருக்கு எனக்கு உங்க 2-3 மாசத்துக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் தெரியுது அதே மோட்டிவேஷனுக்கு அப்புறம் இப்ப நீ சொல்லிக்க மோட்டிவேஷன் இருக்கு அப்புறம் டெஸ்ட் என்ன பாஸ் எனக்கும் என்ன மோட்டிவேஷன் கிடைக்கும் உண்மைதான் ஆ? அபிலாஷ் உண்மை அது இப்ப நீங்களும் சரியான விருப்பமா படிப்பிக்கிறீங்க அதான் அபிலாஷ் பெரிய முக்கியம் இப்ப இது கிளாஸ் தானே படிச்சுட்டு போட்டும் அப்படி இல்லை நீங்க நீங்க எப்படியாவது எங்களை எந்த விதத்திலயுமே குறைய விடாம அப்படி படிப்பிக்கிறீங்க பொறுமையா அந்த நீங்க ஒரு காசுக்காக படிப்பிக்கல எங்களுக்கு உங்களோட சேவை ஆசிரியர் நீங்க காட்டுறீங்க அவ்வளவு தானே அதான் நான் சொல்ல வருவேன் ஆசிரியர் நீங்க எவ்வளவு பேர் உருவாக்குறது அது உண்மையில சின்ன பிள்ளைல இருந்து உருவாக்குறது நீங்க எங்களை இவ்வளவு பெரிய வயசுல உருவாக்கி விடுறீங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் பெரிய நன்றி தாங்க 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 உங்களோட அம்மாக்கு பெரிய இது உங்களோட அம்மாக்கு பெரிய புண்ணியம் உங்களோட அம்மா உங்களை பெற்றதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் உங்களோட அம்மாக்கு ஓகே 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 தாங்க ஃபீமாலேமா உண்மை நன்றியா ஓகே ஓகே நேரத்துக்கு அபிலாஷ் அப்புறம் ஓகே கிளாஸ் ஓகே சந்திப்போமா ஓகே ஓகே டாங்க ஓகே அபிலாஷ் தாங்க ஃபீமாலா பாய் ஓகே பாய் ஓகே ஓகே சீஸ்